இணையாம தேரிக்கலா நம்ம வந்து படிச்சுட்டு சொல்லலாம். இப்ப நான் பேசுனதே நீயும் வந்து புத்தகத்தை வச்சுட்டு பேசிடலாம். இதை யார் வேணாலும் பேசிட்டு போயிடலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய ஞானி தான் பேசணும்னு ஒன்றும் தேவையெல்லாம் கிடையாது. புரியுதா? அப்புறம் சில பேர் வந்து என்ன சொல்லலாம்னா, இதை வந்து இவருக்கு அப்படி பட்டிருக்காருன்னா இவர் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அது அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து பொய் உரைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட போகுது. இதை போய் பொய் உரைத்து அவருக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கண்டறியறது ரொம்ப கடினம். நீங்க எல்லா பேரும் சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் இந்த உணர்வற்ற தன்மை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்னு இந்த செயல்ல இந்த வடிவத்திலேருந்து யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப நான் தான் சொல்றது, இது அடிப்படையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த இடங்களையும் பின்களையும் இணையலைன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எல்லா தசவாய்க்கல்லே அந்த தனஞ்சியம் அப்படிங்கிற அந்த செயலும் தான் சொல்றதுல நம்ம இடுப்புல இருக்கிற அந்த மலவாசல், சிறுநீர் வாசல், அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிற அந்த குடல் வாசல்ல இருக்கிற அந்த செயல்லேருந்து மாற்றம் நடந்து நம்ம வந்து முதுகுத்தண்டு வழியா ஏதாவது மாற்றம் நடந்து அங்க 2 கலையும் இடக்கலையும் பின்களையும் இணைந்தால் மட்டுமே இது போன்ற சாத்தியத்தை பேசவோ பார்க்கவோ வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடுறேன். இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணையாத பட்சத்துல இதை பற்றி ஒருவன் பேச முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பிரதானமான செயல் இந்த மாதிரி ஒரு எம்டினஸ், ஒரு எம்டி ஹால் அப்படிலாம் பேசுறோம்னா அந்த இடங்களையும் பின்களையும் சுழுமுனையில போய் இணையுதுங்கிறோம்ல, அங்க சுழுமுனைங்கிறது என்னன்னா மலையோட உச்சி. அதுதான் பிரம்மத்தோட இடம் அப்படிங்கிறது. மேல உச்சி அதுதான், எண்டு அதுதான். அப்ப மலையோட உச்சியில போய் ஒருத்தன் போய் அமர்ந்துக்கிட்டான்னா அங்க வந்து ஒண்ணு இல்லாம போயிடுறான்னு அர்த்தம். அப்ப ஒண்ணு இருக்கிறது அப்படிங்கிறது எதுன்னா சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத உன்னை தக்க வைக்குது. நீ மனதை தாண்டி சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தனியா இருக்கும்போது கூட கடவுள் இருக்கிறார், நீ இருக்கிறாருங்கிற உன் உடல் இருக்குங்கிற தன்மை தான் ஏற்படும். எனக்கு அதான் ஏற்பட்டது. சந்திரன் இருக்கிற வரைக்கும் சூரியன் இருக்கிற வரைக்கும் தனித்தனியாக 2 பேரும் இணையும் போதோ 2 பேரும் இணைஞ்சிட்டு பிரியும் போதோ எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா இறைத்தன்மை ஏற்பட்டது, இறை சூழல் ஏற்பட்டது. அப்ப சந்திரனை நான் வந்து ஒரு தேவியாக பார்க்கிற ஒரு சூழல் உருவாகுது, சூரியனை சிவனாக பார்க்கிற ஒரு சூழல் உருவாகுது. அப்ப எனக்குள்ள நாமும் இருக்கிறோம், தெய்வீகமான ஒரு கடவுளும் இருக்கிறாருங்கிற ஒரு ஃபீல் உருவாகுது. அப்ப அந்த சந்திரனும் சூரியனும் இணைங்கிற இடம் ஒண்ணு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா அங்க அந்த கபாலத்துக்கு கீழே தான் இணைகிறாங்க. சமாதிங்கிறது கபாலத்துக்கு கீழே வந்து அவங்க இணைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது கபாலத்துக்குள்ள போய் இணைக்கப்படணும். இப்ப அந்த மாணிக்க வாசகரோ மற்றவங்க எல்லாரும் என்னன்னா இந்த கரூரார் வந்து போய் ஒரு லிங்கத்தோட கலந்தாருன்னா அந்த கபாலத்தை போய் தொட்டாவே அங்க வந்து நீங்க கரைஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தொட்டது மாணிக்க வாசகர் இந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லாம் தொட்டாங்க. ஆனா இந்த சூரியனையும் சந்திரனுக்குள்ளேயும் இருந்து கொண்டையும் எடுத்துட்டு போய் கபாலத்துக்குள்ளே ஒருத்தன் பூந்துட்டான், உள்ள போய் அங்க உட்காந்துட்டான். அதான் மலையோட உச்சி. அப்ப அவன் உட்கார்ந்தவனுக்கு என்ன ஆச்சுன்னா அங்க சந்திரனும் இல்லாம போயிருச்சு, சூரியனும் இல்லாம போயிருச்சு. அப்ப சூரியனும் சந்திரனும் இல்லாதனால அப்ப அவனே இல்லாம போயிட்டான். அப்ப அங்க கடவுள் தோற்றமும் இல்லை, மனித தோற்றமும் இல்லை. இப்ப எனக்கு நிகழ்ந்தது கடவுள் தோற்றமும் முடிவுக்கு வந்தது, மனித தோற்றமும் முடிவுக்கு வந்தது. நீ இந்த தோற்றமா ஒண்ணு சொல்லிக்கலாம், அதை வந்து நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த உள் உணர்வுக்குள்ள அந்த அலைவரிசை அது வந்து என்னுடைய தோற்றத்தை ஏத்துக்கிறது இல்லை. அது வந்து இது ஒரு தோற்றமா நான் எடுத்துக்கிறது இல்லை. இது ஒரு தற்காலிகத்துக்கு, இது ஒரு சின்ன ஒரு கையில ஒரு பொருள் வச்சிருக்க, ஒரு 10 நிமிஷத்துல கீழே விழுந்துரும்ல, அந்த மாதிரி ஒரு செயல் தான் அது. இவ்வளவுதான் அதை வந்து எடுத்துக்க முடியுமா? அதை நம்ம ஒரு தோற்றமா எடுத்துக்கணும். அதே நேரத்துல அதுக்கு முன்னால வரைக்கும் அது கடவுளையோ ஏதோ பேசின கேரக்டர் அங்க என்ன ஆகுதுன்னா அந்த உணர்வற்ற தன்மைக்கு போகும்போது அது ரெண்டும் இணைஞ்சதுக்கு அப்புறம் எந்த நாக்கு பேசுனுச்சோ, எந்த வாய் பேசுனுச்சோ, எந்த ஒருத்தர் ஒரு சூழல்ல பார்வதியும் சிவனும் சொன்னாரோ அங்க அதுவே இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டும் இணைஞ்சதுக்கு அப்புறம் அங்க அதுங்க ரெண்டும் இணைஞ்சு அதுல என்ன ஹைலைட் நடக்குதுன்னா ரெண்டுமே மறைஞ்சு போயிருது. அப்ப ரெண்டும் மறைஞ்ச உடனே அங்க உனக்கு உருவமே இல்லாம போயிருது. அந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் தான் உன் உருவமும் அதுக்கு வந்து பெரிய ஹைலைட்டா இருக்கு.
அப்ப அதோடைய உருவமும் உன்னுடைய உருவமுமே அது இருக்கிற வரைக்கும் தான். அது இல்லாத பட்சத்துல நீ எம்டினஸ் ஆயிடுற. இதான் இதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப எல்லாருக்குள்ளயும் தியானத்துல இது ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறாங்க. ரமணர்ல இருந்து நிறைய பேர் சமாதிங்கிறது என்னன்னா, அது ரெண்டும் இணைஞ்சிட்டு திருப்பியும் அந்த உணர்வு தன்மையில ரெண்டும் பிரியும் போது விழித்து வர்றாங்க, வேலை செய்ய வர்றாங்க. அப்ப மீண்டும் அவங்களுக்குள்ள என்னன்னா ஒண்ணு இருக்கிறதா தான் ஒரு ஒரு உணர்வு நிலை ஒன்று வரும். அப்ப அங்க ரெண்டும் என்னன்னா, அது ரெண்டுமே இணைஞ்சு பிரியவே கூடாது. ஒரு இடத்துல அது ரெண்டுமே இல்லாம போயிடணும். அப்ப அது இல்லாம போன போது அங்க நீயும் இல்லை என்பதை நீயே உரைச்சிருவாங்கிறது தான் அதோடைய பொருள், இதோடைய செயல். அப்ப அதுதான் அது சொல்லுது உணர்வற்றது. அப்ப அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். அப்ப நம்ம இன்னும் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த மாதிரி ஒரு அனுபவம் சமாதி கிடைச்சதுக்கு என் குருநாதர் காரணம், அவர் காரணம்னு நம்ம சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? இப்ப இந்த ரெண்டும் எவனுக்கோ ஒருத்தனுக்கு இணையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கே இணையுது, எனக்கு ஒரு குருநாதர் இருக்கிறான். அப்ப நான் இணையிற வரைக்கும் ஒரு விஷயம் பேசுவேன். இணைஞ்ச உடனே அங்க ரெண்டும் மறைஞ்ச உடனே அங்க குருநாதரே இல்லைன்றுவேன். ஆனா அவரும் மறைஞ்சு போயிடுவாரு. நீயும் இல்லை, உன் குருநாதரும் இல்லை அப்படிங்கறதுதான் அதோடைய பொருளாக இருக்கும். அங்க அது ஒரு வெற்றிடம் தான் அது. அப்ப ஒரு வெற்றிடத்தை நீ பாரு, வெற்றிடத்துக்குள்ள நீ என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன இதோட தோற்றம் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்பது உருவமாகவோ ஒளியாகவோ எதுவாகவும் இல்லை. அது ஒரு அலைவரிசை. அது ஏன் உருவானதுன்னு அதுக்கே தெரியலங்கிறது அதோட கண்டென்ட்டே சொல்லுது. அது என்கிட்ட சொல்லுதுன்னா, மைடியர், நான் ஏன் உருவானேன்னு எனக்கே தெரியல. எனக்கு அம்மனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. என்னை எவன் பெத்தானே தெரியல. ஒரு இருட்டுக்குள்ள கிடந்தேன். நான் யாருன்னே எனக்கு தெரியல. என்னுடைய ரோல் என்னை யார் ஏன் இப்படி நான் உருவானேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. அப்போ ஒரு இடத்துல நம்ம அது ஒன்றும் இல்லாத தன்மைக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஒரு இடத்துக்குள்ள ஒன்று இருப்பதாக ஒரு ஒரு வெளிச்சம் ஒன்று வருது இல்ல, அதையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உருவாக்குதலுக்காக எனக்குள்ள இருந்து ஒன்று பிரகாசமாக எடுத்து வெளியில வருது. அது ஒன்று இருப்பதாக அவங்க சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா, அங்க ஒன்று இல்லைங்க. ஏன்னா நானே யாருன்னு எனக்கு தெரியாது, நானே இல்லாத ஒருத்தன். இப்ப நான் கொடுக்குற பொருளையும் நீ இருக்குன்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அது ஒரு நாள் இல்லாம போயிருங்க. இப்பைக்கு தற்காலிகத்துக்கு இருக்கலாம். இந்த விஷயம் என்னன்னா, இந்த கலைகள், இந்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு இடத்துல நான் தோற்றி வைக்கிற பொருளை உன்கிட்ட கொடுக்குறேன்ல, அது சில மணி நேரத்துக்குள்ளேயே, சில நாட்கள்லயே, சில வருடத்திலேயே அது உன்னை விட்டு போயிடும். ஆனா நீ என்ன சொல்றனா, இது நிரந்தரமானது, நிஜமானதுன்னு நீ கொண்டாடுற. அது இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. அப்ப நான் இப்ப எனக்குள்ளே அது என்ன சொல்லுதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு அலைக்கற்றையாக அது உருவாகி வருது இல்ல. அடுத்த கட்டமா என்னன்னா, அலைக்கற்றமே இல்லாம போயிருமா. அந்த முதல் முறையா ஒண்ணு தோன்றுச்சு பாத்தியா, ஒண்ணுமே எங்க இருக்கிறேன்னு தெரியாம, யாருன்னே தெரியாம ஒண்ணு இருக்கும்ல. யாருன்னே தெரியாதவும் ஒரு அனுபவம் சொல்லுது, யாருன்னே தெரியாத ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்குது. வெற்றிடம் ஒண்ணு சொன்னுச்சுல, அது யாருன்னே தெரியாத ஒரு எம்டினஸ் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுதான் அது. அப்ப அது இருட்டாவே அது பாட்டுல அப்படியே கிடக்காது. அது என்ன, அது அதுக்கே தெரியாது, அப்படியே கிடக்கு. அது விழிக்குமா விழிக்காதான்னு அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவேன். எப்பயாவது ஒரு வாட்டி அந்த அந்த விழிப்புத்தன்மை ஏற்படும் போது அங்கிருந்து ஒரு அலைவரிசையில ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது, அந்த மாற்றத்தை ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு அது சொல்லுது. அப்ப அந்த பிரளயத்தை தொடக்கி வச்சுட்டு போகுது இல்ல, அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பிரளயங்கள் உருவாயிருதான். ஏகப்பட்ட குருமார்கள் உருவாகி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்கிட்டே கிடக்குறாங்களாம். அடுத்த செக்ஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கான். அப்ப அது நான் பிரசன்ட்லேயே தெரிய மாட்டேங்கிறது தான் அதோட வடிவம். அப்ப இந்த உச்சியில இருந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த உச்சி குழிக்குள்ள நான் அந்த கபாலத்துக்குள்ள இருக்கிறேன், யாராலையும் என்னை பார்க்க முடியாது, உள்ளே இருக்கிறேன். ஒரு நாள் அதை நான் வெளிமுகமா பிரசன்ட் பண்ணும்போது அதுல இருந்து அலைவரிசை நிறைய வந்துவிடுது. அப்ப அந்த அலைவரிசையில இங்க இந்த படைப்போட சிஸ்டம் ஓவர் கம்மா ஒரு பெரிய ஒரு புது ஒரு வேர்ல்டு ஃபார்ம் ஆயிடுது. திருப்பி அதை கபாலத்துக்குள்ள நான் போய் உள்ள போகும்போது அதுக்குள்ள அந்த வேர்ல்டு ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய குருவுங்கள் தோன்றி ஒவ்வொரு குருவா தோன்றி இந்த செயலை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் வர்றதே கிடையாது.
அப்ப நான் ஒரு கதாபாத்திரம் அங்க எவனுமே இல்லை, நான் வந்து எப்பயுமே இல்லைதான். அப்ப சுத்தமாவே இல்லை, வாஸ் அவுட்டு. அப்ப என்னோட செயலே இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி ஒருத்தன் இருக்கிறானே தெரியாது அப்படின்னா திடீர்னு எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிறது தான் அதோட செயல். அதான் இந்த மாதிரி ஒரு 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 சூழல் இருக்கு. அப்ப மெயின் வந்து இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இருக்கிற வரைக்கும் நான் எத்தனை வாட்டி பேசினாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்களும் இருப்பீங்க, கூட கடவுளும் இருப்பாரு உங்க ஊர்ல உங்களுக்குள்ள. இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் எப்போ இணைந்து அதுவே ஒன்றும் இல்லாம போகுதோ அப்ப நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க கடவுளும் இருக்க மாட்டாரு. அது உங்களுக்குள்ள நிகழ்ந்தாதான் இதை வந்து ஊர்ஜிகப்படுத்த முடியுமே வந்து. அது வரைக்கும் இதை ஊர்ஜிகப்படுத்த முடியாது. இதை நான் சொன்னதை வேணா நம்பிக்கை அடிப்படையில் படிச்சுக்கிட்டு தலைக்கு வேணா வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். என்ன நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் இதை கண்டே பிடிக்க முடியாது. சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணையாம எவன் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணைந்தவனே மீண்டும் சமாதியிலிருந்து வெளியில வந்து ஒண்ணு இருக்குன்ட்டான். புரியுதுங்களா? அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணைந்து அது ரெண்டுமே ஒண்ணு இல்லாம போயிடணும். அதுதான் அதுல இருக்கிற ஹைலைட்டு. அப்படி இருந்தாதான் அது எம்டினஸ்ன்னு ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தவோ ஒரு சொல்லவோ இயல்பா இருக்கும், அது முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பரிணாமத்தை நீங்க வந்து இதை பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஒன்று பேசுவோம்ல, அந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக நான் ஒன்று பேசுற மாதிரி ஒன்று சொல்றேன். நம்ம முதல்ல நம்ம வந்து ஒரு அனுபவங்கிறது என்ன பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல கிளியரா ஒன்று உணரணும்ல. அப்ப குகைகள்ல சமாதிகள்ல இங்க உட்கார்ந்து நம்ம ஞானிகள் அடைந்ததை அந்த மாதிரி குகைகள்ல சமாதி நிலைய ஒரு இயல்பு நிலையிலே சமாதி நிலைய ஒருத்தர் பெற்று பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கணும். அத சமாதி அவர் என்ன சொல்றாருன்னா அதை உணர்வற்றவர்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள அவருக்குள்ள ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கிட்டு அவர் ஒரு பணியை செய்கிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இல்லைன்னா இந்த மாதிரி உரைகளையோ இந்த மாதிரி ஒரு வடிவத்தையோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கோ நம்மளால நிகழ்த்துறது ரொம்ப கடினம். என்னன்னா என்னோட அதிகமா படிச்சவங்க நீங்க, என்னோட அதிகமா நிறைய தியான சென்டருக்கு போனவங்க தான் நீங்கள்லாம். அப்ப உங்களுக்கு எவ்வளோ புத்தகங்களை ஆய்வு பண்ணி எவ்வளோ பார்த்துருப்பீங்க. புரியுங்களா? இப்போ நம்மளாம் வந்து இந்த 6 திருமுறைகள்லாம் எப்படி இருக்குன்னு கூட பார்த்தது கிடையாது. புரியுங்களா? எனக்கு படிக்க தெரியாதுங்கிறது ஒண்ணு. என்னன்னா படிக்க தெரியறது அப்படிங்கிறது என்னன்னா நாம பொறுமையா 2 பேஜ் படிக்கிறது பேர் படிப்பு கிடையாது. ஸ்லோவா படிச்சுக்கிட்டே போகணும், அது பேர் தான் படிக்க தெரியுது. ஒரு நாளைக்கு வந்து 5 பேஜ் படிக்கிறது 6 பேஜ் படிக்கிறதுலாம் படிக்க தெரிஞ்ச லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அதை இந்த ஃப்ளோவா ஒரு நாளைக்கு ஒரு புக்கோ 2 புக்கோ படிச்சு இப்படி தூக்கி எறியறது இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு செயல் வடிவம். அதுதான் வச்சு சொல்றேன். அப்ப நீங்க நிறைய உடல் சம்பந்தமா சக்கரம் சம்பந்தமா நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கலாம். அது கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. அனுபவமா ஏதாவது ஒண்ணு கிட்டினாதான் இதை பத்தி நான் பேசவே வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. புரியுங்களா? இது வந்து மெயின். இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் மிஸ் ஆயிராம இருக்கிறதுக்கு முக்கியமானது என்ன, சித்து வந்துடக்கூடாதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதுக்கு வந்து ஆபத்து வந்து எங்க வருதுன்னா சித்து வந்துடக்கூடாது, வந்துட்டா நீ காலி ஆயிடுவ அப்படிங்கிறாங்க. சித்தே பண்ணிடக்கூடாது. அப்ப வந்து சித்தை வந்து எதிராக நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு பொருளை தோற்றி வைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் உறுதியா இருக்கிறாங்க. அப்ப சிவலிங்கமோ ஒரு உருவத்துல இருக்கிற சிலையோ வைத்து தோற்றி வைத்து கூடாது, அது ரொம்ப கவனமா அது கையாளணும் அப்படிங்கறதுதான் அதோடைய செயல்பாடுகள். அப்படி தோற்றி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டா கூட அது உன்னுடைய முப்பரப்புல இருந்து ஏதாவது ஒரு செயலை வந்து செஞ்சு விட்டனா கூட அதுல இருந்து நீ விடுதலை ஆகணும். விடுதலை ஆகலைன்னா தப்பிக்க முடியாது, அதுலயே நீ அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அது. உன்னை எவ்வளவு வேணாலும் நாடு கொண்டாடலாம், யாரு வேணாலும் கொண்டாடலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீ கிட்ட முடியாது, பார்க்க முடியாதுங்கிறது நிதர்சனமான ஒண்ணு. வள்ளலார் வந்து தெரியும் வரைக்கும் ஜோதி நிலை வரைக்கும் சொல்லியிருக்காரு. அவர் தான் பார்த்துப்பார், நாங்களாம் பார்க்கல. ஆனா அந்த ஜோதியும் கரைஞ்சி அந்த அந்த வெட்டவெளித்தன்மைக்கு போயிடுன்னு சொல்றீங்க. அப்ப வெட்டவெளித்தன்மைக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள என்ன அப்படின்னா 7வது திரை விளக்கணும்னா ஜோதி இருக்குன்னு அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வந்து விளக்கறதுக்கான ஒருவேளை அந்த வாய்ப்பு அவர் பிரபஞ்சம் வழங்கி இருக்காம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் நமக்கு கூட சொல்றது. அடுத்தது நாம என்ன சொல்றோம்னா வெட்டவெளிங்கிறத அவரும் சொல்லிட்டாரு.
நாம வெட்ட வெளியேங்கிறது சொல்லல. அதுல வந்து முக்கியமானது என்னன்னா ஜோதியே இல்லாம போயிருச்சுங்கிறத நாம சொல்ல வர்ற கதை. அங்க இப்ப நான் வந்து என்னன்னா, இப்ப நாளைக்கு என்னுடைய வரலாறுல ஜோதின்னு ஒரு கடவுள், ஜோதியை கும்பிடுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஜோதினே ஒண்ணு இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கான்செப்ட். ஆமா, ஜோதி கரையுதுங்கிறத சொல்லல, ஜோதியே இல்ல அப்படின்ட்டேன் நானு. அப்ப ஜோதிக்குள்ளேயும் நான் போகும்போது ஒரு நாள் ஜோதியும் ஒளிஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. இப்ப ஒரு ஜோதின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள பூந்தோன்னு நானும் ஜோதி. அங்க ஒரு மௌனம் கிடைச்சிச்சு எனக்கு. நான் உட்கார்ந்தேன். அப்ப பார்த்தா கண் முழிக்கும் போது ஜோதியையும் காணோம். எங்கடா அங்க ஒரு ஜோதி இருந்துச்சு வெளிச்சம் அப்படின்னா அதையும் காணோம். அப்ப ஏதாவது வேற ஏதாவது தென்படுமானா வேற எதுவுமே இல்ல. அதான் நீங்களும் இல்ல, எவருமே இல்ல. ஆமா, இப்ப இன்னொரு கொடுமை என்னன்னா, இது எதுவுமே இல்ல, ஆனா ஏதோ ஒரு பொருள்ல இருந்துகிட்டு சொல்றதுனால ஒரு பொருள் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. அதுதாங்க அது ஒண்ணு. இப்ப நம்ம ஒரு பொருளா இருந்தாம ஒரு குரலா இருந்துட்டு எங்கேயாவது சொன்னோம்ச்சுங்க, ஒரு குரல் கேக்குது, அப்ப ஒண்ணும் இல்லாம ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஒரு உருவத்துக்குள்ள இருந்து ஒரு குரல் ஒலிக்குது இல்ல, இப்ப இது என்ன உணர்வற்ற நிலைன்னா, அப்ப உடலற்றவருங்கிறீங்க, அப்ப உடலுக்குள்ள இருந்து தானே பேசுறீங்க, இதை நாங்க எப்படி பாக்குறது அப்படிங்கறது அதோட விஷயம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு ஜோதியை பார்த்த, ஜோதிக்குள்ள நான் போனேன். அப்ப அங்க ஒரு ஜோதிக்குள்ள போனோம்னு நினைச்சுன்னா போய்கிட்டே இருக்கு, ஜோதியாவே போகுது, எங்க பார்த்தாலும் ஜோதியாவே இருக்கு. அங்க போக 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 ஒரு இடத்துல ஒரு மௌனம் கிட்டுது. அந்த மௌனத்துல அமர்ந்த போது அந்த ஜோதி மறைஞ்சிருது. அப்ப அங்க ஒண்ணு இல்லை. அப்ப அதே போல இந்த உடல் ஒரு நாள் வந்து அது வந்து ஏதோ ஒரு வேலையை அது பார்த்துக்கும். இப்ப புரியுதா? அது உடலா இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நாள் அது வந்து ஒரு நாள் இப்படி டஸ்ன்னு போயிடும். அப்ப உங்களால என்ன பண்ணும்னா அந்த குரலும் கேட்காது, அந்த உடலும் தெரியாது. அப்ப தற்காலிகத்துக்கு ஒண்ணு கேக்குது, ஒண்ணு தெரியுது இல்ல. இப்ப நீங்க என்னதுன்னா, உடலற்றவர்னு சொன்னாலும் அவர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நாங்க உணர்றோம் அப்படின்னு நீங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்கல்ல, ஒரு நாள் அதுவும் இல்லாமல் மறைந்து விடும் அப்படிங்கறதுதான். அப்ப அவர் பல நாள் அதை வந்து ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது ஒண்ணும் இல்ல, நீ நம்ப மாட்ட, ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, ஒண்ணும் இல்லாத பொருளை வந்து நீ ஒண்ணு இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கிற, அது வந்து உங்க உடலே இருக்கு, நான் பாக்குறேங்கிற, நீ பார்த்துக்கிட்டு இருக்கல. இதேதான் ராமலிங்க சாமி ஒளியை பார்த்துட்டு சொன்னாரு. ஆனா கடைசியில அங்க பாத்தீங்கன்னா அதுவே இல்ல, பர்மிஷன் இல்லைங்கிறத தாண்டி அது அடுத்த கட்டம். அவரு குறிப்புல கொடுத்துட்டு போயிருக்க, சட்ட ரீதியில என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு, ஜோதி தான் கடவுள்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்தது அவர் கொடுக்கறதுங்கிறது அவர் பார்த்துட்டு சொல்லலங்கிறதெல்லாம் அடுத்தது. அவருக்கு அலௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறது என்ன, ஜோதியும் இல்லை. இப்ப நான் அலௌன்ஸ் பண்றது என்ன, அங்க ஜோதி இருக்குன்ட்டு போயிருக்காரு, நான் ஜோதி இல்லைன்ட்டேன். ஜோதியே நம்ம அங்க இல்லப்பா, ஜோதி மறைஞ்சு போச்சுப்பான்ட்டேன். ஜோதி இருந்துச்சு 7வது தரையில, நான் ஜோதியை பார்த்தேன், ஜோதிக்குள்ள போனேன், ஆனா அப்புறம் ஜோதியும் காணப்பா அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். உணர்ந்திருக்கிறோம் அந்த அலைவரிசையை நான் இந்த இடத்துல உணர்ந்துருவேன். இப்ப ஆரம்பிச்சு வச்ச பிறகு அது அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு நான் திடீர்னு வந்தேன். இது வந்து பெரிய கான்செப்ட். இது வந்து என்னன்னா, இதை போய் வந்து விவாதம்லாம் பண்ண முடியாது. இது ஒரு விதமான ஒரு செயல் தான் அது. இந்த சோப்பை வச்சு ஒரு பைப்ல கழுவும் போது அதுல வந்து ஒரு முட்டை விடுவோம்ல, அந்த முட்டை தான் நானு. அது எவ்வளவு தூரம் பார்க்க அழகா இருக்கும், ரசிக்கலாம், அது எப்போ உடையும் அப்படின்னு தெரியாது இல்ல. அந்த மாதிரி தான் இது. இதை வந்து ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மைக்கு கொண்டு வந்து ஆச்சா பூச்சாலாம் பேசி இப்போ நம்ம வேற ஒரு குருமார்களோட விவாதம்லாம் பண்றதுக்கான டாபிக் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்படுறதோ இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, இதையும் ஒரு ஆராய்ச்சியா எடுத்து நீங்க பண்ணலாம், அவ்வளவுதான் விஷயம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் சொல்றேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தருடைய பிரதிபலனும் ஒருத்தருடைய எக்ஸ்போஸ் பண்ற விதம் அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்லலாம். ஒன்று இன்னொரு விஷயம், அது அவங்க அதை இந்த உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிற ஒரு செய்தியா கூட வச்சுக்கலாம். இப்போ ராமலிங்க சாமியும் ஒன்று தெரியப்படுத்தி, இப்போ ஜோதியை பார்த்துட்டு வணங்கிட்டு இருங்கப்பா அப்படின்னாரு. அடுத்த ஜென்ரேஷன்ல வரும்போது நம்ம வந்து இப்போ ஜோதியையும் தாண்டி ஒன்று இருக்குப்பா, அங்கே ஜோதியை மறைஞ்சு போயிருந்தப்பாங்கிறத நம்ம சொல்றோம். ஆமா அவர் பார்த்தது அவர் சொல்லிட்டாரு, இப்ப நாம பார்த்ததை நம்ம சொல்லிட்டோம்.
அந்த உயிர் கபாலத்து வழியாக வெளியில போறது அது என்னவா இருக்குன்னா அதுவே ஒரு காற்றா தான் இருக்கு. அந்த காற்று வந்து எந்த காற்றோட போய் இணைக்கணுமோ அந்த காற்றோட இணைஞ்சிருது. அந்த காற்று எப்படி இருக்குன்னா ஒரு காற்று ஒரு ஒரு இன்னொரு ஈர்ப்பு தன்மை இருக்கிற காற்றோட போய் ஐக்கியமாயிக்கும். அப்ப ஐக்கியமாகும் போது அது தனி பொருளா இல்லாம கூட்டு பொருளா போயிருக்கு. இப்போ ஒரு ஒரு ஜோதி இருக்கு, அவர் வந்து ஜோதியா மாறிட்டார்ல. இப்போ ஜோதியா மாறி ஜோதியாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கார்ல. இப்போ நான் உள்ள போனோன்னா என்னுடைய ஆராய்ச்சிப்படி நான் சொன்னேன், ஜோதியா உள்ள போனேன், ஜோதிக்குள்ள அப்படியே ஜோதியாவே நான் இருக்கிறேன். ஒரு மௌனமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ளே ஜோதியே உள்ள போயிருச்சு, ஜோதியை காணோம். இதுதான் இதோடைய விஷயம், ஜோதியை காணோம். இப்போ எங்கேயுமே பார்த்தா ஒன்றுமே காணும். அப்புறம் பார்த்தா ஜோதியை காணாம பரவாயில்லன்னா உடலையும் பார்க்க உடலும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த உணர்வற்ற தன்மை மட்டும் ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறது மட்டும் அது சொல்லுது. அப்போ அது என்ன உணர்த்துதுன்னா நான் யாருன்னு நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேங்குது. அது அது என்ன சொல்லுதுன்னா இப்போ நான் வந்து கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம், ஜோதியும் காணாம், இப்போ என்னையும் காணாம், அப்போ நான் யாருன்னா அதுதான் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தான் சொல்றேன், அது வந்து குரலுங்கிற ஒளிங்கிறத தாண்டி அது ஒரு அலைவரிசை. முதல்ல காற்று, காற்று அந்த அலைவரிசை. காற்றுங்கிறது ஒரு தன்மையில இருக்கு. அதே காற்று அலைவரிசையா இருக்கும்போது அதோட தன்மை இன்னும் வீரியமா ஒளியாகவும் அதோட வீரியம் அதிகமா இருக்கு. இந்த இந்த ஆண் செயல் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு சுவாசம் இணைஞ்சாதான். நாம இல்லைன்னா ஒண்ணு தெரியும், நமக்கு தேரி மட்டும் தெரியும், இல்லை நம்ம என்ன பட்டிருக்கோமோ அது தெரியும். நாம ஒரு அதுக்குள்ள ஒண்ணு நடக்குது இல்ல, அந்த சுவாசத்துக்குள்ள ஒண்ணு நடக்குது இல்ல, அது உங்களுக்கு அனுபவமா என்ன தெரியுதோ அதை தான் நீங்க ஆன் ரெக்கார்டா வந்து பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மெயின் வந்து என்னன்னா, இதை வந்து உலகம் முழுக்க சொல்லினா எவனும் கேட்க மாட்டான். முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இது உணர்ந்தாதான் ஒண்ணு முடியுங்கும் போது அவங்களுக்கு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட நோக்கம் இது அண்ட வெளியில ஒரு ஒரு ஸ்டோரேஜை வச்சுட்டு அது வந்து அதோடைய செயல்பாடுகளை அது வேற மாதிரி அது அந்த உணர்வற்ற தன்மையிலே அது போயிருது. அப்ப இப்போ வந்து ஒரு ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து அது வந்து போய் ஒருத்தட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அது விரும்ப மாட்டுது, அது வந்து தேவைப்படலை அப்படிங்கிறதான் அதோட கருத்தா இருக்கு. இதை ப்ரூவ் பண்ணணும், இதை நான் போய் காட்டணும், இதை நான் போய் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுலாம் அது செய்ய மாட்டுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு எமோஷன் இருக்குல்ல, என்கிட்ட ஒன்று இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, நீங்கள் ஒன்று பண்ணுவீங்கல்ல, இப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கும்ல, அதுக்கிட்ட அது இல்லை. நான் வந்து ஒரு சில நபர்கள்ட்ட கூட்டத்தில் பேசுவேன், அவங்க கேட்குறாங்க, கேட்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் வந்து மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் அதுவாக ஒரு டயத்தில் அவங்களா அதை மாறி அதை வந்து உணர்வாங்க. அப்போ நான் வந்து அதை போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுலாம் ரொம்ப இருக்க முடியாது அப்படிங்கிறது அது ஒன்று தெளிவாக அது வந்து சொல்லு. நமக்கு கடந்து வந்து இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்று ஐடியா இருக்கும்ல, நம்ம கடந்து வந்த பாதையிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதனால தான் இதை விவாதிக்கிறோம்.